Greetings everyone. நம்ம இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். சோ முதல்ல பார்த்தோம்னா ஜூலை 1, 2024 என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வரக்கூடிய நாளா இருக்கு. புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்ப பழைய குற்றவியல் சட்டங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பீனல் கோட் 1860 இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்றோம். இது பார்த்தோம்னா எது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1898 இதை பார்த்தோம்னா நமக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. கடைசியா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டம் 1872ஆம் ஆண்டு பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. பேரெல்லாம் கொஞ்சம் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த சட்டத்துக்கு எந்த பேர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பீனல் கோட் அப்படின்னா நாகரிக் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. சாட்சி அப்படின்னா இங்க பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு வந்துடும். அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ எதுக்காக இந்த சட்டங்களை ரீப்ளேஸ் பண்ணாங்க அடுத்த கேள்வி. ஓகேங்களா. ஸோ இந்த சட்டங்களுடைய ஆண்டுகளை பாருங்க. 860 1860 1898 1872 எல்லாமே பிரிட்டிஷ் காலத்துல போடப்பட்ட சட்டங்கள். இப்போ வரைக்கும் அதான் நடைமுறையில இருக்கு. சோ பிரிட்டிஷ் காலத்துல போடப்பட்ட சட்டங்கள் அப்படின்றனால நம்மளால நீதியை சரியாக நிலைநாட்ட முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை அரசாங்கம் சொன்னாங்க. அதனால என்ன பண்றாங்க, போன வருஷம் இந்த 3 சட்டங்களையும் மக்களவை மாநிலங்களவையில இயற்றி பிரசிடென்டோட அப்ரூவல் வாங்கி ஜூலை 1, 2024 இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. சோ இன்னையில இருந்து இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா. இந்த சட்டத்துல பார்த்தோம்னா நிறைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு, நிறைய கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்த விஷயங்கள் தான். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ்ஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0 FIR அப்படிங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 0 R அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டரை பார்த்தோம்னா அந்த மர்டர் எந்த ஏரியாவில் நடக்குதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம போய் சொல்ற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம். இப்போ என்ன இந்த 0 FIR பூஜ்ய முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு மர்டர் நடக்குதுன்னா அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சொல்லணும்னு கிடையாது, எங்க வேணாலும் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சமா நம்ம சொல்றோம். அடுத்ததாக பார்த்தோம் நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது 45 நாளுக்குள்ள முடியணும். வழக்கு தண்டனை அப்படிங்கிறது 60 நாளுக்குள்ள கொடுக்கணும். இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்லாம் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. இ சாக்ஷியா, இ சம்மன் அப்படிங்கிற ஆப்லாம் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடியா பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அந்த தண்டனை காலம் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கேங் ரேப்புக்குலாம் மரண தண்டனை அளவுக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு மருத்துவமனையில வேணாலும் இலவச முதலுதவி அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சட்டத்துல. பெண் சார்ந்த குற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க பெண்கள் கிட்ட பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட நம்ம போய் ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்குறப்ப பெண் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறவங்க கட்டாயம் இருக்கணும். இன்கேஸ் இல்ல அப்படின்னா ஒரு பெண்ணோட பிரசன்ஸ்ல தான் அந்த ஒரு விமனோட பிரசன்ஸ்ல தான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஜெண்டர் நியூட்ரலா மாத்திருக்காங்க. இந்த 3 சட்டங்களையும் பார்த்தோம்னா ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு. இதே கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹிட் அண்ட் ரன் கேசஸ்ல வந்து அதிகமான தண்டனையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த லாரி உரிமையாளர் அமைப்புகள்லாம் வந்து இந்த சட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண நமக்கு லோக்சபால வந்ததுக்கு அப்புறமே நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சமீபமா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஒரு நியூஸ் பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்னுக்கு எதிரான ரேப்புக்கு எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு பிரிவுமே இந்த சட்டத்துல சொல்லப்படல. விமனை ரேப் பண்ணாங்கன்னா அதுக்கு தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு, தண்டிக்கக்கூடிய பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. இதே ஒரு மென்னையும் இல்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை ரேப் பண்ணா அதுக்கு தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகள் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் நம்ம கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கறதுல நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. சோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கு. போக போக அமெண்ட் பண்ணி பியூர்லி பாசிட்டிவா மாத்திடுவாங்க அப்படிங்கறத நம்ம நம்புறோம். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த சட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஜூலை 1, 2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சோ ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. சோ அதுதான் நம்ம முதல் நியூஸ்ல பாக்குறோம். ஓகேவா. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான உரிமையை பத்தி நம்ம சமீபத்தில் செய்திகள்ல நிறையவே பார்த்திருந்தோம், ஃபுல்லாவே டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம். ஓகேவா. எடிட்டோரியல் பேஜ்ல பாக்குறப்போ ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் இன் இந்தியா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்ப்பா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஆர்டிகல் 21 மற்றும் ஆர்டிகல் 14
14 அடிப்படையில இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையா உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அங்கீகரிச்சிருந்தாங்க. என்ன வழக்குல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரஞ்சித் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல தான் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு வழக்கு கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பறவை இனம், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பறவை இனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட வழக்குல தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த, இந்த ஒரு அப்சர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிளைமேட் லெஜிஸ்லேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா, நமக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 14 அண்ட் 21க்கு கீழே நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத ஒரு ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்த கட்டத்தில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயம் ஒரு ஐடியாவை இதுல இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே ஒரு சட்டமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்தியாவில் பல்வேறு சட்டங்கள் வாயில தான் நம்ம பார்க்குறோம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கு, வாட்டர் ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சட்டங்களின் பிரிவாக தான் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அங்கங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து கிளைமேட் சேஞ்சுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு லா கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம் ஒரு லா வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ யுனைடெட் கிங்டமோட லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் எமிஷனை கம்மி பண்றதுக்கான விஷயங்கள், கார்பன் எமிஷனை எப்படி ஆடிட் பண்ணணும், எப்படி அதை கணக்கிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள், எப்படி ஒவ்வொரு நிறுவனம் கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும், அது கம்மி பண்ணலன்னா என்ன மாதிரியான தண்டனை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யூகேல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு வந்து டெம்ப்ளேட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே ஒரு சட்டத்தை நம்மளும் கையில் எடுத்து அதை இந்தியாவோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமா ஒரு கிளைமேட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும்ன்றதுதான் இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட விஷயம். ஸோ கிளைமேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கிளைமேட் சேஞ்ச்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறப்போ நம்மளோட சஜஷன்ஸா இந்தியாவில் ஒரு கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்க்ளூசிவா கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஆர்டிகலை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரியா, பெருசா ரொம்ப வளவலன்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் தேவை கிடையாது. கிளைமேட் லெஜிஸ்லேஷன் வேணுங்கிறதா இந்த ஆர்டிகலோட எசன்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல் அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா, ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா உபேந்திர திவேதி. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட சீஃப் ஆஃப் ஆர்மியா உபேந்திர திவேதி அவர்கள் வரப்போறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவர் ஆக்சுவலி நேற்று அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. 30th சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட 30வது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு உபேந்திர திவேதி அவர்கள் தான். சரியா, ஸோ ஜஸ்ட் என்ன இதை பத்தி முன்னாடியே பார்த்துட்டோம் இவரை பத்தி. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு செய்தி. ஓகேங்களா, ஸோ இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருந்த விஷயங்கள். நமக்கு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பேஜ்ல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா, ஸோ முக்கியமா இதுல என்ன நம்ம பார்க்குறோம்னா ஒரு 2 விஷயங்களை பத்தி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம். ஓகேவா, ஒன்னு இந்த புதுசா வந்த 3 கிரிமினல் லாஸ். ஓகேங்களா, 3 குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கறத சொல்றோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிலிம்ஸ்லயும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சட்டத்தினுடைய அம்சங்களை எடுத்து பாருங்க, அம்சங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிலிம்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூல அதெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தீஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிறப்பான அம்சங்கள், இந்த சட்டங்களின் சிறப்பான அம்சங்கள் என்னென்ன பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணோம். அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் பத்தி பார்க்கறப்போ ஒரு கிளைமேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு புது ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஐடியாவை எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.